வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மயு அமைதியா ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ராதிகா கோபி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல. அதனால ஒரு ஒரு பொருளா ராதிகா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து போய் ரெண்டு காதையும் மூடி அமைதியா நின்றுட்டு இருக்கிறாங்க மயு. ராதிகா இப்ப அவங்க வராங்க. பயப்படாத மயு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் நீங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவீங்களா ஆன்ட்டி, எனக்கு பிரியாணிலாம் செஞ்சு கொடுப்பீங்க, இப்ப ஏன் பேசக்கூட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க மயு. அமிர்தா சொல்றாங்க, அவங்க பேசலன்னா என்ன, நீ பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. மம்மி தான் இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்ப கூட நான் பேசுறத பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மயு. நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா மயு அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. சாப்பிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மயு. மயுவுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க பாக்கியா. பாக்கியா மாமியார் இப்ப அவங்க வராங்க. மயுட்ட கோவமா பேசுறாங்க. உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. நீயும் உன்னோட அம்மா மாதிரி தானா, கூப்பிடாமலே வீட்டுக்குள்ள வந்து இப்ப கிச்சன் வரைக்கும் வந்துட்ட அப்படின்னு கோவமா பேசுறாங்க. அத்தை நீங்க ஒரு நிமிஷம் வாங்கத்த அப்படின்னு பாக்கியா கூட்டிட்டு போயிடுறாங்க. விட்டா நீ மயுவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தை என்னத்தை பண்ணுவா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. உங்க அம்மா பண்ண தப்புக்கு பிள்ளை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவோட மாமியார். குழந்தை பாவத்தை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அடுத்தவங்க மேல இப்படி பாவம் பார்த்துதான் நீ உன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவோட மாமியார். அடுத்ததா செலியன் ஜெனிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த கிளைண்ட் தேவையில்லாம போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. வேலை விஷயம் தவிர மத்த எல்லா விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு செலியன் சொல்றாரு. அனாவசியமா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார்னு நீ சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இது சார் இல்ல மேடம் அப்படின்னு சொல்றாரு செலியன். ஒரு லேடி கிளைண்ட் கூட தான் நீ இத்தனை நாளா பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. என்ன பத்தி நீ தப்பா நினைக்காத ஜெனி அப்படின்னு சொல்றாரு செலியன். வேணா பாரு, அவங்க எத்தனை தடவை போன் பண்ணிருக்காங்க, நான் போன் அட்டன் பண்ணிருக்கிறேன்னா பாரு அப்படின்னு போனை காமிக்கிறாரு செல்லியன். எனக்கு உன் மேல எந்த டவுட்டும் இல்ல செல்லியா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நீ என்கிட்டயே எப்பயாவதா ரொமான்டிக்கா பேசுவ, நீ மத்த பொண்ணுங்க கிட்ட பேசவா போற அப்படின்னு சொல்றாங்க. சைடு கேப்ல என்ன குத்தி காமிக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்றாரு செல்லியன். அடுத்ததா இனியா இப்போ கோபியோட ரூமுக்கு போறாங்க. அந்த டைம்ல கோபி மயுவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இனியாவை பார்த்த உடனே ராதிகா வெறுப்பேத்துற மாதிரியே பேசுறாங்க. மயுட்ட சொல்றாங்க, உனக்கு எந்த டவுட்னாலும் டேடிட்ட கேளு, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவர் உனக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இனியா வந்ததை கூட கவனிக்காம கோபி மயுவுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இனியா கோபப்பட்டு இப்போ கீழே வந்துடுறாங்க. ஈஸ்வரி பாட்டி இனியாட்ட, கோபிட்ட போய் படிக்க போறேன்னு தானே போன, என்ன சீக்கிரமா கீழே வந்துட்ட அப்படின்னு கேக்குறாங்க. டேடி மயுவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு இனியா சொல்றாங்க. எதுக்காக இங்க வந்தா, டேடி எப்ப பார்த்தாலும் மயு மயுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு, என்ன கவனிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. அவனோட பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. நீ என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க கோபியோட ரூமுக்கு. கோபி மயுவுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த புக்கை வாங்கி வேகமா வீசிடுறாங்க ஈஸ்வரி. இனியா நீ வந்து கோபி பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. இனியா தான் இப்ப +2 படிக்கிறா, நீ இனியாவுக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்கணும், மத்தவங்களுக்கு வேணும்னா டியூஷனுக்கு அனுப்பிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல டேடி, நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு மயு சொல்றாங்க. நீ வா மயு, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ராதிகா மயுவை கூப்பிட்டுட்டு ரூமை விட்டு வெளியில போறாங்க. ராதிகா அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி. என்னடா ராதிகா ராதிகான்னு கூப்பிட்டு இருக்கிற, பிள்ளைக்கு சொல்லி கொடுடா ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஈஸ்வரி. இனியா உனக்கு எந்த சம்ல டவுட் அப்படின்னு கேக்குறாரு கோபி. மனசுல நினைக்கிறாரு, இது என்ன புதுவிதமான சண்டையால இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ராதிகா பாக்கியாட்ட வந்து சண்டை போடுறாங்க. கோபிய ஏதாவது ஒரு வழியில உங்க பக்கமா இழுக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா அப்படிலாம் பேசாதீங்க, நான் சிரிச்சிட போறேன், காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உங்களால முடியலன்னதும் உங்க பொண்ணை வச்சு கேம் ஆடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இந்த கேம் ஆடுறது, அவரை என் பக்கம் இழுக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்படியே தெரிஞ்சாலும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு அவர் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மயுட்ட கோபி பாசமா பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இனியாவை நீங்க மாடிக்கு அனுப்பி வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அத்தை மாடிக்கு வந்தாங்களே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அதெல்லாம் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அத்தைகிட்ட கோபப்பட முடியாம என்கிட்ட வந்து கோபப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. நீங்க பண்ற எல்லா விஷயங்களையும் என்னாலையும் அதிகமா திருப்பி பண்ண முடியும், உங்களுக்கு பதிலடி கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதெல்லாம் நான் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பண்ற எல்லா விஷயங்களையும் நான் ஒரு பொருட்டா மதிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இனியும் மதிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.